ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லாக்அவுட்னா என்ன? ரிட்ரென்ச்மெண்ட்னா ஜாபை தொலைச்சிடுவாங்களா? இதெல்லாம் உங்கள் மைண்டில் கன்ஃபியூஷனில் இருக்கலாம். இன்றைக்கி அதை ஃபுல்லாக கிளியர் பண்ண போகிறோம். இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1947 இந்த ஒரு ஆக்டில் தான் இந்தியாவில் எம்ப்ளாயீஸ்க்கும் எம்ப்ளாயர்ஸ்க்கும் நடக்கிற டிஸ்பியூட்ஸுக்கு சொல்யூஷன்ஸ் இருக்குது. இது ஒரு லா ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஹெச்ஆர் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் புரிஞ்சுக்கணுமான கீ லேபர் லா. இன்றைக்கி நம்ம பார்ட் 1ல் பார்க்க போகிறோம். Important definitions like industrial dispute, workman, retrenchment, and also authorities like labor court, conciliation officer, tribunal யார் என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம தமிழில் லைஃப் எக்ஸாம்பிள் கூட சிம்பிளிஃபை பண்ணுவோம் இந்த வீடியோவில். ஸோ ரெடியாக இருங்க. இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் பார்ட் 1ஓட ஒரு சாலிட் பேஸ் கொடுக்க போகிறோம். கண்டினியூ பண்ண ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பார்ட்டில் குவிக் ரீகேப் கொடுக்குறேன் ஃப்ரம் ப்ரீவியஸ் வீடியோ. இந்தியன் லேபர் லாவில் எம்ப்ளாயர் எம்ப்ளாயி கான்ஃப்ளிக்ட்னா ரொம்ப காமன். அதுக்கு தான் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1947 வந்தது. இது ஒர்க்கர்ஸோட ஜாப் செக்யூரிட்டி, எம்ப்ளாயர்ஸோட லீகல் ரைட்ஸ் ரெண்டு சைடும் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணோம். இந்த ஆக்டில் ஸ்ட்ரைக், லே ஆஃப், ரிட்ரென்ச்மெண்ட், டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் இவ்வளோ நிறைய டெஃபினேஷன்ஸ் அண்ட் ப்ராசஸ் இருக்குது. இதை பார்ட் பை பார்ட் தமிழில் சிம்பிளிஃபை பண்ண தான் இந்த சீரீஸ். நெக்ஸ்ட் டெஃபினேஷன்ஸ்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் செக்ஷன் 2 clause K. இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்னா என்ன? இதுதான் இந்த ஆக்டோட ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணும்னா இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்னு அர்த்தம் எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயிக்கும் நடக்கிற கான்ஃப்ளிக்ட், அதாவது சண்டை. ஸோ இங்கே கான்ஃப்ளிக்ட், டிஸ்பியூட் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து சண்டை, பிரச்சனை அப்படின்னு அர்த்தம். ஸோ இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டுங்கிறது இது சேலரி, ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், ப்ரொமோஷன், ரிட்ரென்ச்மெண்ட், லே ஆஃப் எக்ஸெட்ரா பற்றி இருக்கலாம். இட் மஸ்ட் பி பிட்வீன் எம்ப்ளாயர் அண்ட் ஒர்க்மென், ஒர்க்மென் அண்ட் ஒர்க்மென் ஆர் குரூப் ஆஃப் ஒர்க்மென். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேக்ட்ரியில் ஒரு டிபார்ட்மெண்ட்க்கு தர வேண்டிய போனஸ் தரமாட்டாங்கன்னு ஹெச்ஆர் சொல்லும்போது எம்ப்ளாயீஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. இது ஒரு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட். நெக்ஸ்ட், ஒர்க்மேன் செக்ஷன் 2 clause S. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேர்ம். யார் ஒர்க்மேன்னு சொல்லுவாங்கன்னு சொல்கிறது தான் இந்த செக்ஷன். ஒர்க்மேன்னா மேனுவல், ஸ்கில்டு, அன்ஸ்கில்டு, டெக்னிக்கல், ஆப்ரேஷனல், கிளரிக்கல், சூப்பர்வைசரி வேலைகளை செய்கிறது தான் ஒர்க்மேன். கான்ட்ராக்டில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் மேனேஜர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், போலீஸ், ஆர்ம் ஃபோர்ஸஸ் இவங்கெல்லாம் ஒர்க்மேன் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆஃபீஸில் டேட்டா என்ட்ரி பண்ணும்போது ஒரு வெல்டர் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க இருக்காங்கன்னா இவங்க ஒர்க்மேன் கேட்டகரியில் வருவாங்க. தேர்ட், எம்ப்ளாயர் அண்டர் செக்ஷன் 2 clause G. எம்ப்ளாயர்னு சொல்லும்போது அந்த கம்பெனியோட ஓனர் இல்லை, அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டோட இன்சார்ஜ் பற்றி பேசுகிறவங்க தான் எம்ப்ளாயர். எம்ப்ளாயர்னா ஃபேக்ட்ரி, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆர் பிஸ்னஸோட ஓனர், மேனேஜர் இல்லை, அத்தாரிட்டி. அவங்க தான் எம்ப்ளாயீஸ்க்கு எம்ப்ளாயீஸை வந்து எம்ப்ளாயர்ஸ் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, சேலரி கொடுப்பாங்க அண்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், ரிட்ரென்ச்மெண்ட்னா என்ன? இட் இஸ் அண்டர் செக்ஷன் 2 clause OO. ரிட்ரென்ச்மெண்ட்னா சிம்பிளாக சொல்லணும்னா ஜாபில் இருக்கிற ஆளை ரெடியூஸ் பண்ணுறது. ஆனால் இது லே ஆஃப் இல்லை. ரிட்ரென்ச்மெண்ட் பெர்மனெண்ட்டாக ஜாபை தொலைச்சிடுவாங்க. இட் won't include voluntary retirement, disciplinary dismissal, etc. ஃபார் எக்ஸாம்பிள், கம்பெனியோட காஸ்ட் கட் பண்ணணும்னு 50 ஸ்டாஃபை ரெடியூஸ் பண்ணாங்க. இது ரிட்ரென்ச்மெண்ட். நெக்ஸ்ட், லே ஆஃப் அண்டர் செக்ஷன் 2 clause KKK. லே ஆஃப்னா டெம்பரரியாக எம்ப்ளாயிக்கு வேலை கொடுக்க முடியலைன்னு சொல்கிறது. ஆனால் ஜாபை இவங்க தொலைக்கலாம் மாட்டாங்க. ஸோ இது எப்போ நடக்கும்? இட் ஹேப்பன்ஸ் வென் மெஷினரி பிரேக் ஆயிடுச்சுன்னா, ரா மெட்டீரியல்ஸ் இல்லைங்கும் போது, எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் ஏதாவது வந்துச்சுன்னா, ஃபைனான்ஷியல் லாஸஸ் அப்போ, ஆர் எம்ப்ளாயர்கிட்ட வேலை கொடுக்க முடியலைங்கிற பட்சத்தில் லே ஆஃப் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேக்ட்ரியில் 1 monthக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லை. ஸோ ஹெச்ஆர் என்ன சொல்கிறாங்கன்னா 1 month லே ஆஃப். எம்ப்ளாயீஸ் ஜாபில் இருக்காங்க ஆனால் ஒர்க் இல்லை. they may get partial salary. Next, closure under section 2 clause CC. க்ளோஷர்னா ஒரு கம்பெனி இல்லை டிபார்ட்மெண்ட்டை பர்மனெண்ட்லி
க்ளோஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியோட பிரான்ச் சென்னையில் ப்ராஃபிட் இல்லாமல் இருக்குன்னா அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. தட் இஸ் க்ளோஷர். நெக்ஸ்ட், ஸ்ட்ரைக். செக்ஷன் 2 clause Qல ஸ்ட்ரைக் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரைக்னா என்ன? எம்ப்ளாயீஸ் தான் வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் ஒர்க்கை நிறுத்துறது. மோஸ்ட்லி இது ஒரு ப்ரொட்டஸ்டாக இருக்கும். சாலரி, ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் எக்ஸெட்ரா இதெல்லாம் பற்றி. நெக்ஸ்ட், லாக் அவுட். லாக் அவுட் வந்து இட் இஸ் அண்டர் செக்ஷன் 2 clause I. லாக் அவுட்னா என்ன? இது எம்ப்ளாயர் சைடில் நடக்கிற ஆக்ஷன். எம்ப்ளாயர் ஃபேக்ட்ரி கேட்டை லாக் பண்ணுவாங்க, எம்ப்ளாயீஸை வெளியே விடுவாங்க, ஒர்க் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ப்ரெஷர் டாக்டிக்காக இருக்கும் when dispute happens. இந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாம் எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இன்டர்ன்ஷிப்பில் ஒரு ஜாபில் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டில் நம்ம அத்தாரிட்டிஸ் யார், என்ன பவர் இருக்குது, எப்போ டிஸ்பியூட் ரிசால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்ப்போம். இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்டில் ஒரு மேஜர் பார்ட்னா டிஸ்பியூட் ரிசால்வ் பண்ண செட் இருக்கிற அத்தாரிட்டிஸ். Let's understand each one of them clearly. யாரு, என்ன பவர், எப்போ யூஸ் ஆகும். First, Works Committee Section 3. Let's prevent disputes before it even starts. Applicability. 100 or more workmen இருக்கிற industrial establishmentsல கம்பல்சரியாக இருக்கணும். Members, employer சைடில் இருந்து and employee சைடில் இருந்து equal representation. Purpose, daily misunderstandings, issuesக்கு குவிக்காக சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுறது இதெல்லாமே. அண்ட் ஸ்கோப் என்னென்னா ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், டிசிப்ளின், வெல்ஃபேர், இன்ஃபார்மல் ப்ராப்ளம் சால்விங் டூலாக இருக்கணும். இதோட ரியல் யூஸ் என்னென்னா ஸ்மால் டிஸ்பியூட்ஸ் செட்டில் ஆகிற வரைக்கும் அந்த விஷயங்களை நம்ம பார்த்துக்கணும். அந்த அத்தாரிட்டிஸ் ஸ்ட்ரைக்குக்கு போகாமல் ப்ரிவெண்ட் ஆகணும். நெக்ஸ்ட், கன்சிலியேஷன் ஆஃபீஸர். டாக் இட் அவுட், லெட்ஸ் பிரிங் போத் சைட்ஸ் டு த டேபிள். அப்பாயின்மெண்ட் பை த கவர்மெண்ட். டியூட்டி, டிஸ்பியூட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா போத் பார்ட்டிஸ் மீட் பண்ணிவிட்டு பீஸ் செட்டில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதோட பவர் என்னென்னா என்கொயரி கண்டக்ட் பண்ண, எவிடன்ஸ் எடுக்கிறது, ஸ்டேட்மெண்ட் வாங்குகிற ரைட்ஸ் இதெல்லாமே இருக்குது. ரிப்போர்ட் 14 daysக்குள்ளே கவர்மெண்ட்க்கு ரிப்போர்ட் அனுப்பணும். ஆர் ஸ்ட்ரைக், ரிட்டையர்மெண்ட் கேஸ்னா 7 days வரைக்கும் வி ஹாவ் டைம். இது ஃபார்மல் ஸ்டேஜ். ஆனால் கோல் என்னென்னா செட்டில்மெண்ட் கண்டுபிடிக்கிறது. Board of Conciliation Section 5. Team level peacemaking. It is formed when bigger or complex dispute நடக்கும்போது members, one chairman plus equal members from both sides work similar to conciliation officer. ஆனால் group discussion makingல resolve பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதோட யூஸ் மல்டிபிள் ட்ரேட் யூனியன்ஸ் இருக்கும். மேஜர் இண்டஸ்ட்ரியல் கான்ஃப்ளிக்ட் இருக்கிற கேசஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. Court of Inquiry Section 6. Let's investigate and find the root cause. பர்பஸ் வந்து டிஸ்பியூட்க்கு ரிலேட்டட் ஃபேக்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறது. இவங்களோட பவர் விட்னஸ் சமன் பண்ணுறது, டாக்குமெண்ட்ஸ் கேட்குறது, என்கொயரி நடத்துகிற ரைட்ஸ் எல்லாமே பார்க்குறது. நோட், இது செட்டில்மெண்ட் பண்ண இல்லை, பட் ஜஸ்ட் ட்ரூத் எடுக்க தான். கம்பெனி சைடு ஆர் யூனியன் சைடு என்ன கிரீவன்ஸ்னு லீகலி அனலைஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Labor Code Section 7. If no settlement, bring it to justice. It deals with Schedule 2 disputes, example dismissal, legality of strikes, compensation, etc. Judge, presiding officer must be district judge level qualification. And இதோட பவர் ஜுடிஷியல் என்கொயரி பண்ணுறது, எவிடன்ஸ் அக்செப்ட் பண்ணுறது, அண்ட் ஃபைனல் அவார்டு கொடுக்கறது. பைண்டிங் ஆர்டர், ட்ரிபியூனல் ஆர்டர் மாதிரி என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். ரியல் யூஸ், wrongful termination, wages issues, disciplinary actions. Industrial Tribunal Section 7A. Higher level dispute resolution. Deals with Schedule 2 plus Schedule 3. Example, wage revision, working hours, bonuses, etc. Presiding officer must be High Court judge qualification. Power, labor court madri, but larger issues handle பண்ணுவாங்க. Major policy disputes, large scale employee problems here handle ஆகும். National Tribunal Section 7B. When dispute affects more than one state, formed by central government. யூஸ் என்னென்னா multi-state companies like railways, telecom, national level industries-லாம் இங்கே இருப்பாங்க. ஜட்ஜ் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட் லெவல் ரிட்டையர்டு ஜட்ஜ். எக்ஸாம்பிள், ஸ்ட்ரைக் இன் LIC அக்ராஸ் இந்தியா, நேஷனல் ட்ரிபியூனல் சால்வ் பண்ணுவாங்க. பேன் இண்டியா இம்பாக்ட் இருக்கிற இண்டஸ்ட்ரியல் இஷ்யூஸ்க்கு சொல்யூஷன் இங்கே கொடுப்பாங்க. அத்தாரிட்டி கீ யூஸ், who appoints. Works Committee prevent disputes, employer mandatory by law, conciliation officer settle before court, government, Board of Conciliation complex, peacemaking government.
டிஸ்பியூட் நடக்கும்போது எதில் ஸ்டார்ட் ஆகும்னு சிச்சுவேஷன் பேஸ் ஆகி தான் எல்லாம் நடக்கும். ஆனால் ப்ரொசீஜரில் கிளாரிட்டி இருந்தால் லீகல் ஒர்க் சூப்பர் ஸ்பீடாக நடக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம்னா டிஸ்பியூட் நடந்தால் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க, ஸ்ட்ரைக் ஆர் லாக் அவுட்னு என்ன, அண்ட் செட்டில்மெண்ட் என்ஃபோர்ஸ் ஆகலைன்னா என்ன கான்சிக்வன்சஸ். வை திஸ் மேட்டர்ஸ்? நீங்கள் லா ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், ஹெச்ஆர் ஃபீல்டில் ஒர்க் பண்ண இருந்தாலும், இல்லை கம்பெனியில் கம்ப்ளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ண போகிறவங்களா இருந்தாலும் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்டில் இருக்க டெஃபினேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும். வை? ரியல் லைஃப் சினாரியோவில் அப்ளை ஆகும். ஃபேக்ட்ரிஸ் ஸ்ட்ரைக் நடந்துச்சுன்னா அது வேலிட் ஸ்ட்ரைக்கா, இல்லீகலா, கம்பெனி ஒரு டிபார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணுது, அது க்ளோஷரா இல்லை ரிட்ரென்ச்மெண்ட்டா, எம்ப்ளாயீஸ் ஒர்க்கை நிறுத்திட்டாங்க, ஸ்ட்ரைக்னு சொல்லலாமா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரியணும்னா டெஃபினேஷன்ஸ் கிளியராக தெரிஞ்சுக்கணும். டிஸ்பியூட் ரெசல்யூஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி யார் இன்வால்வ்டு ஆகியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். இது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் தானே, ஆர் இந்த இன்வால்வ் பர்சன்ஸ் ஒர்க்மேன் கேட்டகரியில் வராங்களான்னு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் அப்ளை பண்ணணும். ஸோ டெஃபினேஷன்ஸ் தான் பேஸ், அதை விட இம்பார்ட்டண்ட் எதுவுமே இல்லை. லீகல் டிராஃப்டிங் அண்ட் ஆர்குமெண்ட் பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். கோர்ட்டில் இல்லை ட்ரிபியூனலில் கேஸ் நடக்கும்போது நீங்கள் என்ன சொல்லணும்னா, திஸ் பர்சன் இஸ் அ ஒர்க்மேன் அண்டர் செக்ஷன் 2 clause S அண்ட் ஹென்ஸ் ப்ரொடெக்டட் அண்டர் ID ஆக்ட் எக்ஸெட்ரா. இதுக்கு சாலிட் பேஸ் செக்ஷன்ஸ் அண்ட் மீனிங் தெரியணும். இன்டர்ன்ஷிப்பில் ரியல் டைம் யூஸ் வரும். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ண ஹெல்ப் பண்ணலாம். ரிட்ரென்ச்மெண்ட் நோட்டீஸ் டிராஃப்ட் பண்ண சான்ஸ் வரலாம். ஸ்ட்ரைக் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க நான் லீகல் ஸ்டாஃப்ஸ்க்கு. ஆனால் நீங்கள் பேசிக்காக டெஃபினேஷன் புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் கான்ஃபிடென்ஸோடு ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க என்னென்னா ஸ்ட்ரைக், லேஆஃப், ரிட்ரென்ச்மெண்ட், க்ளோஷர்னா என்னென்னு. இது எல்லாம் லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபவுண்டேஷன் மாதிரி. நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்க போகிறோம் ID ஆக்ட் இருக்கிற அத்தாரிட்டிஸ் பற்றி, யார் என்கொயரி பண்ணுவாங்க, என்ன பவர்ஸ் இருக்குது, என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு. இப்போது நீங்கள் பார்த்ததில் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்டில் இருக்கிற அத்தாரிட்டிஸ் பற்றி ஃபுல் கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேக்ட்ரியில், கம்பெனியில் டிஸ்பியூட் நடந்தால் யார் ஹேண்டில் பண்ணுவாங்க, எப்படி ப்ராசஸ் ஆகும்னு, இது பேசிக்கான பட் சூப்பர் இம்பார்ட்டன்ட் ஏரியா ஃபார் லா ஸ்டூடெண்ட்ஸ், HR இன்டர்ன்ஸ் அண்ட் லேபர் கம்ப்ளையன்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்த்தது என்னென்னா இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் பேக்ரவுண்ட், இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ், வை திஸ் ஆக்ட் மேட்டர்ஸ் அண்ட் 7 key authorities with roles and powers. இது எல்லாம் ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக பில்ட் பண்ணோம் ஃபார் யர் லேபர் லா அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மித்தது எல்லாமே. இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்கள் ஃபீட்பேக் டைப் பண்ணுங்கள், அண்ட் லாஃபுல் லிவிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் தமிழ் லீகல் எக்ஸ்பிளைனர்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.